வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நான் சொல்ல போற இந்த செய்தியை கேட்டு நீங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட போறீங்க. ரொம்ப எமோஷனல் ஆகி ரொம்ப சேடா ஃபீல் பண்ண போறீங்க. இந்த மனசு பலவீனமானவர்கள் தயவு செஞ்சு இந்த செய்திய கேட்காதீங்க. அந்த குழந்தை எப்படி இறந்திருக்கு அப்படிங்கின்றது செய்திய உங்ககிட்ட சொல்லும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. அதே சமயத்துல ரொம்ப சேட் ஆகிடுவீங்க. அதனால தான் முன்னாடியே இந்த டிஸ்க்ளைமர உங்ககிட்ட குடுத்துடுறேன். அதாவது குழந்தைகள ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பார்த்துக்கணும். அதே சமயத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இந்த செடி, புதர்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதிலிருந்து இந்த நச்சு பாம்புகள் எதுவும் வீட்டுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கின்ற ஒரு அவேர்னஸ நீங்க எடுத்துப்பீங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது, அதாவது கேரளாவுல இருக்கக்கூடிய திரிசூர் அப்படிங்கின்ற ஒரு பகுதியில கடாலி அப்படிங்கின்ற ஒரு கிராமம் இருக்குங்க. அங்க சல்ஜோ மற்றும் ஜோன்ஷி அப்படிங்கின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. அந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஆண் குழந்தையுடைய பேர் 10 வயசுல இருக்கக்கூடிய அனேஷ் அப்படிங்கின்ற பையன். அதுக்கப்புறம் 8 வயசுல இருக்கக்கூடிய ஆல்ஜோ அப்படிங்கின்ற பையன். போன சனிக்கிழமை அந்த 2 பசங்களும் ஒரே அறையில படுத்து உறங்கி இருக்காங்க. அந்த சமயத்துல 8 வயசுல இருக்கக்கூடிய ஆல்ஜோ அப்படிங்கின்ற அந்த பையன் திடீர்னு நள்ளிரவுல தூக்கத்துல எழுந்து கத்தியிருக்கான், அழுது இருக்கான், வாந்தி எடுத்திருக்கான். அந்த இடத்துல அவங்களுடைய அம்மா அந்த பையனை பார்த்து, என்ன இந்த பையன் திடீர்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் சிக்கன் மற்றும் பால் சாப்பிட்டான் இல்லையா, அதனால இந்த பையன் வாந்தி எடுத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா அதை அசால்ட்டா எடுத்துக்கிட்டு, படுத்துக்கப்பா படுத்துக்க காலைல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பையனை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் காலைல ஏஞ்சி ஆல்ஜோ அப்படிங்கின்ற அந்த 8 வயசு குழந்தைய எழுப்பும்போது அந்த குழந்தை ஏந்திரிக்கலங்க. அடிச்சு பிடிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா ஹாஸ்பிட்டல்ல டிக்ளேர் பண்றாங்க இந்த குழந்தை ஆல்ரெடி இறந்து போச்சு அப்படின்ட்டு. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பதறி அடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுல பார்த்தா இன்னொரு பையன், இந்த அனேஷ் அப்படின்ட்டு ஒரு 10 வயசு பையன், இன்னொரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களுடைய அண்ணன், ஆல்ஜோவுடைய அண்ணன். அந்த பையன் பயங்கர மயக்கத்துல இருக்காங்க. சோ அந்த பையனை கூப்பிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. அந்த பையனுக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் அவனுக்கு இந்த பாம்பு கடி முறிவு சார்ந்து இருக்கக்கூடிய சில மருந்துகளை உடம்புல செலுத்துறாங்க. சோ அப்ப அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் போயிட்டு அந்த பசங்க படுத்து உறங்கினாங்க இல்லையா, அந்த ரூமை ஆய்வு செய்யும் போது இந்த கட்டுவீரியன் அப்படிங்கின்ற இந்த கொடுமையான பாம்பு அந்த 8 வயசு பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஆல்ஜோ அப்படிங்கின்ற 8 வயசு பையன், அந்த குழந்தை படுத்து தூங்கி இருக்கக்கூடிய தலகாணிக்கையில அந்த கொடிய நஞ்சுள்ள அந்த பாம்பு இருந்திருக்குங்க. அதை பிடித்து ஒரு பாட்டில அடைச்சு, சோ அவங்களுடைய உறவினர்கள் ரொம்ப கத்தி கதறி கூப்பாடிட்டு அழுகக்கூடிய அந்த செயல்களை பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதாவது குழந்தை அந்த நைட்டே அழுது அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எனக்கு வாந்தி வருது, ஏதோ என்ன கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தை அப்பயே சொல்லியிருக்கு. ஸோ அவங்க அம்மா அப்பயே ஜாக்கிரதையாக உஷாராக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திருந்தா அந்த குழந்தையோட உயிர் இப்ப போயிருக்காது. ஸோ இன்னொரு குழந்தை இப்போ வென்டிலேட்டர் உதவியுடன் பெட்ல சிகிச்சையில இருந்துகிட்டு இருக்கான். அவன் ஆபத்தான கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஸோ எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியும் படுத்து தூங்கி அந்த குழந்தை இறந்து போச்சுன்னும் போது உண்மையா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி கதறி அழுகுறாங்கன்றத பார்க்க முடியலங்க கண்களால. ஏன்னா சின்ன குழந்தை செத்து போச்சுன்னா எந்த அம்மா அப்பா ஒத்துப்பாங்க? உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல அந்த கடாலி அப்படிங்கின்ற இந்த திரிசூர்ல இருக்கு பாத்தீங்களா, கேரளாவுல இந்த கடாலி அப்படிங்கின்ற கிராமத்துல நிறைய புதர்கள் இருக்கு, நிறைய காடுகள் இருக்கு. அந்த வீடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதர்களை சரி செய்யணும் அப்படிங்கின்ற குற்றச்சாட்டுகளும் பயங்கரமா வலுத்து வருதுங்க. சோ இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா, இவையெல்லாம் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள்ன்ட்டு தான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் புதர்கள் இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிடுங்க. அந்த இடத்துல குழந்தைகளை போக விடாதீங்க. வீட்டுல எந்த ஓட்டை உடசல் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு, ஓட்டைகள் இருந்தாலும் அதை போட்டு அடைச்சு விடணும்ன்றது தான் இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. தூக்கத்துல பாம்பு உள்ள வந்துச்சுன்னா யாருக்குங்க என்ன தெரியும்? சில பாம்புகள் கடிக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது, நச்சு பாம்புகள். இந்த கட்டுவிரியன் போன்ற பாம்புகள் கடிச்சா கூட தெரிய மாட்டேது அப்படிங்கிற ஒரு நியூஸ் பரவலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு நச்சுள்ள பாம்புகள் இருக்கக்கூடிய, ஸோ நம்மளுடைய சமூகத்துல ஒரு அவேர்னஸ் என்பது ரொம்ப முக்கியமாக தேவை. முக்கியமா இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அந்த பெரியவர்கள் குழந்தைகள் சரியாக பார்த்துக்கணுன்றது மாற்று கருத்தே கிடையாது. இந்த மே மாசம் லீவ் வேற விட்டாங்க. இந்த குழந்தைங்க கம்முனே இருக்காது, அங்க இங்கன்ட்டு போயிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு அவேர்னஸ் கொடுங்க. புதர் பகுதிக்கு போகாதீங்கன்னு சொல்லுங்க. நைட் உறங்கும்போது வீட்டுல இருக்கக்கூடிய ஓட்டைகள் அடைங்க அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவேர்னஸா எடுத்துக்கணும். ஸோ அந்த குழந்தை அதோடைய மூஞ்சி பார்க்கும்போது, அந்த பையனுடைய அந்த ஆல்ஜோ அப்படிங்கிற அந்த 8 வயசு பையனை மூஞ்ச பார்க்கும்போது கண்ணுல இருந்து தண்ணி வருதுங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய உடம்பு பிரேத பரிசோதனை பண்ணி அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்பா மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், அவேர்னஸா இருக்கணும், ரொம்ப கான்சியஸா இருக்கணும். தயவு செஞ்சு வெயில் காலத்துல மட்டும் ஸோ வீடுகளை திறந்து போட வேண்டாம். வீடுகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைச்சிருங்க. பக்கத்துல புதர் போன்ற பகுதிகளில் இருந்தா தயவு செஞ்சு கிளீன் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், ஸோ எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இதை இவ்வளவு உறக்கம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே அந்த பையன், அந்த ஆல்ஜோ அப்படிங்கின்ற அந்த பையனுடைய அந்த ஆன்மா சாந்தி அடையணும். ஸோ எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் வேண்டுகிறேன். இது போன்ற ஒரு சம்பவம், கோர சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. இந்த நியூஸ் உண்மையாவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ குழந்தையை
இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செஞ்சு கான்சியஸா இருங்க. இப்ப லீவ் வேற விட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து பல்வேறு இடத்துக்கு போவாங்க. குளத்துல குளிக்கணும்னு போவாங்க, புதருக்குள்ள போவாங்க, நிறைய இடத்துக்கு வந்து போவாங்க. ஸோ அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை இப்பயே கிரியேட் பண்ணுங்க. ஒரு சம்பவம் நடந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் கதறியோ அழுதோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உயிர் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா அது போயிடுச்சு, அது திருப்பி எல்லாம் வராது. ஸோ அதனால ஜாக்கிரதையா அவங்களுடைய பசங்களை வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை தான் என்னால் இந்த இடத்துல வந்து கொடுக்க முடியும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.